நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பேச போகிற முத்ரா மெமரி டெக்னிக். அதாவது பிள்ளைங்க படிக்கிறதா இருக்கட்டும், நம்மளே இப்போ பெரியவங்களுக்குமே மறதி நிறையா வருது. ஸோ அதனால் மீண்டும் நம்ம எப்படி நல்ல ஞாபக சக்தியிலையும் அந்த ஞாபக சக்தியில் இருக்கிற விஷயங்களை எப்படி திருப்பி நம்ம பர்டிகுலர் டயத்தில் எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ நம்ம மெமரியை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட்டு மூளையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம மூளையை பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் பார்க்குறதுக்கு சின்னமாக தெரிஞ்சால் உள்ளுக்குள்ளே இந்த மொத்த பிரபஞ்சமே இந்த மூளைக்குள்ளே தான் இருக்குது. நமக்கு மெமரியை பற்றி நம்ம சொல்ல போகிறப்போ மெமரியிலே 3 வகையாக இருக்குது. அதாவது நினைவுகள் 3 வகையாக இருக்குது. ஒன்று ஞாபகம் 3 வகையாக இருக்குது. ஒன்று லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். லாங் டேர்ம்னா சில விஷயங்கள் ரொம்ப நாளைக்கு நினைவில் இருக்கும், நமக்கு அவ்வளோ சீக்கிரம் மறக்காது. அப்புறம் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அப்பப்போ நம்ம ஞாபகப்படுத்துவோம், அப்பப்போ நம்ம மறந்துடுவோம். இன்னொன்று மீடியமாக இருக்கும். அதாவது யாராவது சொன்ன உடனே டக்குன்னு அது மெமரியில் வரும். இப்படி பார்த்திங்கன்னா 3 வகையான மெமரி மனப்பாடம் நம்மளுக்கு ஞாபகங்கள் நம்ம மைண்டில் இருக்குது. மைண்டு பேஸ்டான மொத்தத்தில் மூளையை தான் பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம மூளை எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மூளை இடது மூளைன்னு இருக்குது, ஒன்று வலது மூளைன்னு இருக்குது. ஸோ ரெண்டுமே மெமரி ஏறும். ஆனால் ரெண்டுலேயும் ஒன்று விஷயம் பார்த்திங்கன்னா இடது சைடில் ஏறுற மெமரி ரொம்ப நாளைக்கு இருக்கும், வலது சைடில் ஏறுற மெமரி கொஞ்ச நாளைக்கு இருக்கும். ஏன்னா வலது மூளை எப்போதுமே ஆக்டிவாக இருக்கிறது, இடது மூளை எப்போதுமே அதை ஞாபகத்தில் வச்சு அதை செயல்பட வைக்கிறது. இது 2 மூளைக்கு இடையில் உள்ளது. அப்போ நம்ம கைகளில் நம்ம முத்ரா போடணும் அப்படின்னு சொல்லி இதுக்காக வேண்டி முத்ரா போடணும் அப்படின்னு சொன்னால் இப்போ வலது மூளை இருக்குது பாருங்களேன். வலது மூளை இடது கையோடு சேர்ந்தது. வலது மூளைன்னா இடது கையோடு சேர்ந்தது. இடது மூளைங்கிறது வலது கையோடு சேர்ந்தது. இப்போ நம்ம மூளையை உள்ளே பார்த்திங்கன்னா இப்படி நாக வடிவத்தில் 5 தலை நாகம் மாதிரி இப்படி தான் இருக்கும். இங்கிட்டு பாதியும். இதே தான் நம்ம கைகளும். நாகம் கீழே விரிஞ்சுபடுத்த மாதிரி தான் அப்போ கைகளும். இப்போ பொதுவாக மனிதனுக்கு என்ன அலைகளும் சரி மனமும் சரி நிரந்தரமாக ஒரு இடத்துல நிற்கிறது இல்லை. ஸோ இதை நிப்பாட்டணும் அப்படின்னு சொன்னால் இந்த 2 அதாவது இது நம்ம பஞ்சபூதங்களாக எடுத்துக்கலாம், நம்மளுடைய கேரக்டராக எடுத்துக்கலாம். 5 பஞ்சபூதங்களாக எடுத்துக்கலாம், நம்மளுடைய குணநலம். இதுதான் நம்ம சுண்டு விரல் தான் இதுதான் இந்த உலகம். இது எல்லாத்தையுமே இருக்கிறதுக்கான கொடுக்கக்கூடிய இடம். இது நம்மளுடைய உயிர் தன்மை, நம்ம இயங்கக்கூடிய தன்மை, சுழற்சி இருக்கக்கூடிய தன்மை. இது பார்த்திங்கன்னா யூனிவர்ஸ், பிரபஞ்சம். அப்போ இந்த 5 இப்படி எடுத்துக்கலாம், 5 பஞ்சபூதங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம வாழ்க்கையை பார்த்திங்கன்னா இந்த பஞ்சபூதங்களையும் இந்த யூனிவர்ஸையும் பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. அப்போ மூளைக்குள்ள முக்கியமாக பார்த்தோம்னா மூளையில் வெளியில் ஒரு பகுதி இருக்கும். அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது நம்ம நட்சத்திர மண்டலம் மாதிரி நம்ம மூளையிலேயே நிறைய நட்சத்திரங்கள் மேல் நோக்கி இருக்குது. அதுக்கப்புறமா நடுவில் கார்பஸ் கல்லோசம்னு சொல்லுவாங்க, அதாவது நம்மளுடைய ஜீவன் சொல்லுவாங்க. அதுக்கு கீழே ஹிப்போகாம்பஸ்னால் அந்த ஜீவனை மாதிரியே உள்ளது. அது அதுக்கு கீழே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நியூக்ளியஸ் சொல்லுவாங்க, கார்டைட் நியூக்ளியஸ் சொல்லுவாங்க. அது கடைசி பாக அமிக்தாலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பூமி எர்த்து மாதிரி. இப்போது எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே நம்ம போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வேணும். அதே மாதிரி நம்ம மூளையில் நம்மளுடைய மெமரியை போட்டு வைக்கிறதுக்கு இந்த அமிக்தாலா அப்படிங்கிறது அது ரொம்ப யூஸ் ஆகும். அதில் சீக்கிரம் நம்ம எடுத்துக்கலாம். அது ஒரு ஸ்டோரேஜ் கலர் மாதிரி. ஸோ இதுக்கெல்லாம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூளையோட லேட்ரல் சைடில் தான் அதிகமாக அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் போல இருக்குது. இந்த லேட்ரல் சைடுனா நம்ம இந்த டெம்பரல் லோப்னு சொல்லுவோம். இந்த சைட்லையும் தான் உங்களுக்கு இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ இந்த 3 பேர் ரொம்ப முக்கியம். யார் ஒருத்தர் ஹிப்போகாம்பஸ்ன்னு சொல்லக்கூடிய நடுவில் இருக்கிறவன், மேலே இருக்கிறவன் நட்சத்திரங்கள் ஸ்டார்ஸு அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் கீழே உள்ளவனை நம்ம அமிக்தாலா எல்லாத்தையும் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கிற பூமி மாதிரி இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நம்ம எப்போதுமே இந்த முத்ரா எப்படின்னு நம்ம சொல்கிறேன், அந்த முத்ரா போடப்படணும். இந்த நடுவில் உள்ளோட தான் நம்ம நினைக்கணும். நடுவில் உள்ளதை எப்படி நினைக்கலாம், கொஞ்சம் நேரம் இடது கண்ணையும் கொஞ்சம் நேரம் வலது கண்ணையும் மாற்றி நினச்சிட்டு இப்படி நடுவில் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் உடனே நடுவில் வந்துடுவீங்க. அப்போ நடுவில் வரப்பவும் அந்த உங்களோட மனசு நிற்கலை, என்ன அலைகள் நிற்கலை அப்படின்னு சொன்னால் இவங்க தானே காரணம், இந்த 5 பேர் தானே காரணம். இப்போ இந்த 5 பேரையும் ஒருத்தனை இப்படி சேர்த்துடணும். இந்த 5 பேரையும் ஒருத்தனை இப்படி சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக சைலண்ட். இவங்க வேலை செய்ய முடியாது. ஏன்னா இவனை எதிர்ப்பான். அப்போ என்ன ஆகுனா, நம்ம நெத்தி போட்டுக்கு நேரம் வச்சிட்டோம்னா டோட்டல் சைலண்ட் ஆயிரும். நம்மளுடைய நினைவுகளும் அங்கே இருக்காது, நமக்கு மனமும் அங்கே வேலை செய்யாது.
அங்கே வேலை செய்கிறது நம்ம கார்பஸ் கல்லோசம் ஹிப்போகாம்பஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஜீவன் மட்டும்தான் அங்கே வேலை செய்யும். ஜீவனுடைய மெயினான பகுதி என்னன்னு பார்த்திங்கன்னா உணர்வு தான். இந்த உணர்வில் தான் வந்து ஜீவன் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையுமே இந்த உடம்புல உள்ள 5 பஞ்சபூதங்களும் சரி, வெளியிலேருந்து வரக்கூடிய விஷயங்களும் சரி, ஜீவன் தான் என்ன பண்ணுறது, உள்வாங்குது. இப்போது நம்ம படிக்க போகிறப்போ நம்ம என்ன சாப்டர் படிக்கணும், எதை படிக்கணும் அப்படிங்கிற முதல்ல முடிவு பண்ணிவிட்டு அந்த ஹிப்போகாம்பஸ்ங்கிற இடத்துக்கு நேராக நம்மளுடைய கான்சியஸை வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது அந்த லெவலுக்கு வந்துடும். மீதி எல்லாமே மறைஞ்சிடும். நம்ம எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அது மட்டும்தான். அப்போ நம்ம அந்த மாதிரி மனநிலையை உருவாக்கிட்டு புக் எடுத்து படித்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மணி நேரம் நம்ம வந்து படிக்க வேண்டியதை 1/4 மணி நேரத்துலேயே முடிஞ்சிடும். ஆனால் 1/4 மணி நேரம் நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும். மெடிடேஷன் இதில் முத்ரா பண்ணிவிட்டு உங்களுடைய கான்சியஸ் லெவலை நீங்கள் கரெக்ட் பண்ணுறது தான். இது பண்ணிட்டு மட்டும் படிச்சிங்கன்னா இது லாங் டேர்ம், அதாவது ரொம்ப நாளைக்கு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம ஜீவன் வருதுன்னா ஜீவன் வந்து பிறக்கிறப்பவே உருவாகிறப்பவே மெமரியோட தான் பிறக்கும். ஞாபகங்களோட அப்பா ஞாபகம், அம்மா ஞாபகம், முன்னாடி வாழ்ந்த ஞாபகம், முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் அது கொண்டு வரும். அதனால தான் அது பிறந்தவுடனே பால் குடிக்குது, சோறு சாப்பிடுது, சந்தோஷம் அந்த சிரிக்குது. இது எல்லாமே கற்றுக்கிட்டது தான் லாங் டேர்ம் மெமரி. இந்த ஞாபகங்களோடு தான் அந்த மூளைக்குள்ளே உள்ள அந்த ஜீவன் வந்து உருவாகி வருது. அப்போ நமக்கும் வாழ்க்கையில் அதே மாதிரி தான். அது அந்த மாதிரி ஒரு நினைவுகளெல்லாம் அது என்னது ஞாபகமாக உள்ள மாற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ நமக்கு என்ன ஞாபகத்தை உள்ளே உருவாக்கணும், எதை ரொம்ப நிலைநிறுத்துதான் கணக்கு. அதுக்கு தான் இந்த முத்ரா, ஹாக்னி முத்ரா அப்படின்னு சொல்கிறது. இது கரெக்டாக நம்ம நெத்திக்கு இந்த போட்டுக்கு நேரம் வச்சு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நம்ம பண்ண என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய கான்சியஸ் லெவல், நம்மளுடைய உணர்வு லெவல் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம எந்த உணர்வு நமக்கு வேணும், இப்போ படிப்பு வேணுமா, இல்லை பிஸ்னஸ் சம்மந்தமாக வேணுமா, இல்லை ஃபேமிலி சம்மந்தமாக சில நினைவுகளை கொண்டு வரணுமா, அப்போ நம்ம அதை பிளான் பண்ணிவிட்டு அதை நம்ம மைண்டில் ஏற்றோம்னா கரெக்டாக அது சம்மந்தமாக மூளை வந்து என்ன வேணும் ஒர்க் ஆகும். இந்த நம்ம சொன்ன நட்சத்திரம் நடந்துச்சு. நட்சத்திரங்களை என்ன பண்ணால் பிரபஞ்சத்தில் உள்ளதெல்லாம் கொண்டு கொடுக்கும் நமக்கு. இப்போ நம்ம ஒரு பொருளை தேடுவோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒரு தலைப்பு, இந்த தலைப்பு வேணுமே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மைண்டில் சொல்லிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சம்மந்த புக்கோ அது சம்மந்தமாக வீடியோவோ அது சம்மந்தம் யாரோ ஒருத்தர் பேசுவார். அது என்னென்னு பார்த்தா அது மேலே வந்து நட்சத்திர மணல் வந்து வரக்கூடியது. நம்ம எதை தேடுறோமோ அது கிடைக்கும். ஸோ நம்ம ஒழுங்காக வந்து நம்ம உணர்வு நிலையில் மட்டும் நம்ம மெமரியை, அதாவது நினைவுகளை படித்து ஏற்றிட்டோம், அல்லது பார்த்து ஏற்றிட்டோம், அல்லது கேட்டு ஏற்றிட்டோம், அல்லது வாசனை மூலமாக ஏற்றி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து உள்ளே நல்லா அழகாக பதிஞ்சிருக்கும். இதில் குறைபாடுகள் ஏற்படுறப்ப தான் இந்த முத்ரா நம்ம யூஸ் பண்ணி 5 பஞ்சபூதங்கள் உள்ளடக்கி நம்ம உணர்வுகளை இன்க்ரீஸ் பண்ணி திருப்பி என்ன பண்ணுறோம், அது இன்னும் அதிகமாக அது பவர் கொண்டு வரும். இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன், உங்களோட படிப்பு எப்படி இருக்குது, அது எவ்வளோ நேரம் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லை, என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு லெவலையும் கொடுக்கும். தேவையில்லாத விஷயங்கள்லாம் அது கொடுக்காது. அப்போ அந்த வந்து நீங்கள் வந்து எப்படி செயல்படணுங்கிற விஷயத்தையும் கொடுக்குது, உங்களுடைய மெமரியவும் கொடுக்குது. அது மட்டும் இல்லை, நம்முடைய மூளையுடைய இன்ட்யூஷன் பவர், அதாவது எக்ஸ்ட்ரா திங்ஸ் சொன்னால் நட்சத்திரங்களை ஹெல்ப் பண்ணுறது, அது இன்ட்யூஷன் பவர் அதையுமே உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும். ஈவன் ப்ரீத்திங், நம்ம கசவசம் மூச்சு இழுத்துக்கிட்டு இருந்தோம்னா இந்த உண்மையான ப்ரீத்திங் வந்து குண்டலினி சக்தியோடையும் வாசியோடையும் கலந்து ரொம்ப அழகாக சுழுமணி வழியாக அழகாக மூச்சு காற்று சென்டரில் அழகாக இருக்கும். அந்த சுவாசமும் என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகும். பாடியில் சின்ன பிரச்சனைகள், பாடியில் பிரச்சனை இருந்தால் கூட அந்த பிரச்சனைகளுமே என்னவாகும்னா இந்த முத்ராவில், இந்த ஹாக்னி முத்ராவில் நிற்கும். நீங்கள் வந்து ஒரு 3 நாளைக்கு செஞ்சு பாருங்கள். இல்லை ஃபஸ்ட்டு ஒரு நாளே உங்களுக்கு தெரியும், டிஃப்ரெண்ட் தெரியும். நீங்கள் இதை அடிக்கடி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதையும் பார்க்கலாம். பிரெயினுக்குள்ளே உங்களுக்கு இன்ட்யூஷன் சக்தி, அதாவது மற்றவங்க சொல்லாமையே உங்களுக்குள்ளேயே புதிய விஷயங்கள்லாம் உருவாகும். ஒரு சப்ஜெக்டை பற்றி நீங்கள் பேச நினச்சிங்கன்னா, இல்லை படிக்க நினச்சிங்கன்னா அதை பற்றி ஐடியாவே உங்களுக்குள்ளே உருவாகும். நீங்கள் இதை கான்ஷியஸாக மட்டும் இந்த முத்ரா பண்ணுங்கள், இந்த ஹாக்னி முத்ரா பண்ணுங்கள். உங்களுடைய மெமரி, உங்களுடைய ஞாபகங்கள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அதிக நேரம் படிக்கிறத குறைந்த நேரத்தில் நீங்கள் படித்தோம்னா வெற்றி பெறலாம். நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.